ஃப்ரெண்ட்ஸ், ஒன் செகண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 25/5/2024. நேற்று கெஸ்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 367ன்னு ரிசல்ட் வந்துருந்துச்சு. நேற்று வந்து நம்ம ஏ போர்டு 7 கொடுத்தோம். 6 வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருந்தோம். நம்ம 706ன்னு பாக்ஸ் வச்சுருந்தா கூட 367ன்னு பாஸ் ஆகிருக்கும். ஆனால் அதை நம்ம ஸ்ட்ரெயிட் நம்பராக கொடுத்துட்டோம். ஆனால் 6 ஓப்பனிங் ஆகும்னு சொல்லியிருந்தேன். 6ஆம் நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 6 வந்துருந்துச்சு. ஸோ 6 பெண்டிங் நம்பர் வந்தனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 0 வர அதிக வாய்ப்பு இருக்குது. 0 வந்து சி போர்டு வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ 0 வந்து ட்ரை பண்ணுறவங்க சி போர்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான சார்ட் வந்து பார்த்திங்கன்னா 9க்கு 4 வந்துருச்சு, 8க்கு 8 வந்துருச்சு, 7க்கு 2 வந்துருச்சு, 5க்கு 5 வந்துருச்சு. இந்த 5க்கு 0 வரும், அது சி போர்டு வரும். ஓகேங்களா? சி போர்டில் வந்து மெயினாக வந்து 0 இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டை பாருங்கள். 922 அதுக்கு 22ன்னு வந்துருச்சு, 92க்கு 92 வந்துருச்சு, அடுத்து 552க்கு 25 வந்துருச்சு, 242லேருந்து 2 நம்பர் வரணும். ஒருவேளை 22ன்னு வரலாம், இல்லை 42, இல்லைனா 24. இந்த இது ஆலில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி 880ன்னு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிக சான்ஸ் இருக்குது 880ங்கிறது வர்றதுக்கு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து கண்டிப்பாக 0 ஆல் போர்டில் இருக்கும். அது மெயின் வந்து சி போர்டு. ஆல் போர்டு வந்து விளாட்றவங்க 0 வச்சு விளாட்லாம். அது மெயின் சி போர்டு. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 3 டிஜிட்னு பார்த்திங்கன்னா இந்த 880, 220, 240, 420 இதுதான் மெயின் 3 டிஜிட் நம்பரு. ஸோ ட்ரை பண்ணுறவங்க இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் ப்ளே பண்ணுங்கள். அந்த 88 ஆலில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 டேஸில் தான் இருக்குது, வந்துடும்.